இது புதுசாங்க. இது பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே விமர்சனம் எவ்வளோ ஒரு வழிச்சொற்கள்லாம் வந்து பார்த்து தான் நம்ம சந்திச்சுதான் இந்த தேர்தலே சந்திச்சோம். எங்க அனைத்து விமர்சனங்களுக்கும் எங்களோட செயல்ல எங்களுக்கு நாங்கள் பதில கொடுப்போம். சரி, இப்போ தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் இப்பதான் பேட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ பேட்டிக்கு வரோம். அவர் என்ன பேட்டியில் கேட்டு இருந்தாருன்னா, அதிமுக நிலவக்கூடிய பிரச்சனைகள் காரணமா இந்த தாவேக ஆட்சி தொடர்ந்து 5 நாட்கள் நீடிக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமா இருக்கு. திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக பூசலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக இருக்கிற ஆதரிக்கிறாங்க. சரி, அதனால ஆட்சிக்கு ஆபத்து வரும். அதனால எப்படி ஆட்சிக்கு ஆபத்து? எங்களுக்கு தேவையான பெரும்பான்மை இடம் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. பாருங்க, தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள், அப்புறம் ஐஎம்எல் கட்சி இருக்கு. எங்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் சஃபிஷியண்டா இருக்கு. அதனால இந்த கட்சியில பூசலுக்கும் நாங்கள் ஆட்சிக்கான ஸ்திரத்தன்மைக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த கட்சியோட கூட்டணியை வச்சு நீங்க இந்த 5 ஆண்டுகளும் இந்த கூட்டணியை வச்சு நீங்க 5 ஆண்டுகளுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுதுன்னா, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக, தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதல்வராக நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வர வேண்டும்னா மக்கள் இந்த தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் அந்த தீர்ப்பு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்த இடங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளோஸ் யாருமே வரல. ஸோ மேண்டேட் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. கண்டிப்பாக ஆட்சி 5 வருடங்கள் சிறந்த முறையில் நடக்கும். மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இதை பற்றி தலைவர் தான் முடிவெடுப்பாரு. நீங்க மருத்துவராக இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே திமுக ஆட்சியில வந்து செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ நீங்க அதே துறைக்கு வந்திருக்கீங்க. உங்க முதல்வர்கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? அதை பத்தி ஏதாவது நீங்க ஸ்டடி பண்ணி என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? ஏற்கனவே பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் பதவியேற்கிறப்பயே சொன்னாரு, ஒரு வெள்ளை அறிக்கை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்து, பினான்சியல் சிச்சுவேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு உரிய முடிவு கண்டிப்பா எடுக்கப்படும். தலைவரோட விரிவான அறிக்கையை நம்ம சொல்லியிருக்கோம். நீட் வேண்டாங்கிறதா தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்பத்திலிருந்து அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல்ங்கிறத அவங்க RSS பாஜகவோட திட்டமா இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்வு, அது கண்டிப்பா ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இந்த மாதிரி பல லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுசும் பல மாநிலங்களில் தேர்வு நடத்துறப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது மூலியமா நீட் தேர்வு வைக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் கொஸ்டின் பேப்பர் வரப்பே இந்த மாதிரி லீக்ஸ் நடக்குதுன்னா கண்டிப்பா ஆன்லைன் வரப்ப மக்களுக்கு அது மேல இருக்கிற நம்பகத்தன்மை கண்டிப்பாக கம்மியா தான் இருக்கு. எனக்கே கம்மியா தான் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல யூபி மலை வடக்கு இருக்கிற மாநிலங்கள்ல நிறைய மேல் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நீட் தேர்வுகள் கண்டிப்பா எதிரானது. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு தான் அது கொடுக்குது, பெரிய சுமையை அது கொடுத்துட்டு இருக்கு. அதனால அது நீட் வேணாங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு. கண்டிப்பா கொண்டு வர. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.